மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே கண்ட்ரில நம்மளே எல்லாத்தையுமே ஸ்பெஷலைஸ்டா வச்சிருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு எதுக்கு இன்னொரு கண்ட்ரியோட அந்த இம்போர்ட் தேவைப்படுது? எஸ், இதுதான் நம்மளோட தியரி. 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல 7th சாப்டர்ல இருக்க தியரி. ஸோ ஒரே கண்ட்ரி எல்லாத்துலயுமே ஸ்பெஷலைஸ்டா இருந்தா அவனுக்கு எதுக்கு இன்னொரு கண்ட்ரியோட இம்போர்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு இந்த கான்செப்டை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றவர் தான் டேவிட் ரிகார்டோ. இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. தி பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்ட், பிரின்சிபல் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி அண்ட் டாக்ஸேஷன் அப்படிங்கிற விஷயத்த 1817லயே வந்து அவரோட புக்ல அவர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அதுல அவரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு தியரி சொல்லியிருந்தாரு. அந்த தியரி தான் கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி. சோ ரிகார்டோ ஒரு தாட் வந்து எப்பயுமே ட்ரேட் ரிலேட்டடாவே நிறைய இருந்தது. ஏன்னா ட்ரேட் அண்ட் எக்கானமி ரெண்டுமே வந்து ஹைலி இன்டர் கனெக்டட் அப்படிங்கறதுனால ரிகார்டோ வந்து எப்படியாச்சும் இந்த இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் ட்ரேட் மூலியமா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. சோ அதுக்காக அவர் எடுத்துட்டு வந்த கான்செப்ட் தான் இந்த கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி. ஓகே, எல்லா கண்ட்ரீஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, எக்ஸஸ் ப்ரொடக்ஷனை எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதுல இருந்து இன்கம் பாக்குறாங்க. அண்ட் மோஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து இம்போர்ட் ஆல்சோ பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களும் இப்போ வெளியூர்ல எக்ஸ்போர்ட் ஆகுறது நம்ம ஊருக்கு இம்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ இதுல இவர் ஒரு புது கான்செப்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுதான் நம்ம கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றோம். அதை எக்ஸ்பிளைன் பண்றத கம்பேரேட்டிவ் காஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இந்த கான்செப்ட்ல ரிகார்டோ என்னதான் அப்படி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, country can gain from the trade when it produces at a relatively lower cost அப்படின்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ் கூட எல்லாருக்கும் புரியும். a country can gain எப்ப நம்ம ஒரு ட்ரேட்ல இருந்து நம்மளால சம்பாதிக்க முடியும், பெட்டரான ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க லோவர் காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல காஸ்ட்டுக்கு நம்ம வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, இது எப்படி ஆஸ் யூஷுவல் ஒரு பிசினஸ் நடக்குதோ அந்த மாதிரி ₹10க்கு ஒரு பென்சில நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். அத ₹15க்கு விக்கிறோம். ஸோ அந்த ₹5 நம்மளுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி நம்ம கண்ட்ரில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள நம்ம கம்மியா அந்த லோவர் ரிலேட்டிவ் காஸ்ட்ல பண்ணும்போது, வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டா கிடைக்கும் அப்படின்னு ரிகார்டோ சொல்றாரு. ஸோ even when a country enjoys absolute advantage in both the goods, the country would specialize in the production and export of those goods which are relatively more advantageous. இதுல தான் நம்மளுக்கு குழப்பமே வருது. ஐயோ, என்னடா அப்படி சொல்ல வரீங்க அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வருது. இங்க உங்களுக்கு இருக்கிற புது டேர்ம் அப்படிங்கிறது அப்சல்யூட் அட்வான்டேஜ். என்ன அப்படி அப்சல்யூட் அட்வான்டேஜ் அப்படின்னா, இத வந்து ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த கான்செப்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுலயும் ஒரு வீடியோ மேக் பண்றேன். சரி, கமிங் பேக் டு ரிகார்டோஸ் தியரி. இவங்க புக்ல குடுத்திருக்கிற அந்த எக்ஸாம்பிளே நம்ம வந்து பாத்திரலாம். இது புரியணும் அப்படின்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டா புரியும். சரி, இப்ப அமெரிக்கா வந்து கிளாத் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க, வீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க, அண்ட் இந்தியால எவ்வளவு கிளாத் ப்ரொடியூஸ் பண்றாங்க, வீட் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இது என்ன டேட்டானே நம்மளுக்கு புரியல. வெறும் 100, 200ன்னு கிளாத்துக்கும் வீட்டுக்கும் நம்ம கணக்கு போட்டா எப்படி புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட்ஸ் ஆஃப் லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட். இப்போ நாம ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இந்தியாவுக்கு 90 பீப்புள் தேவைப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம்ப்பா. எப்படி ஒரு யூனிட் கிளாத்தை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? 90 லேபர்ஸ் வச்சு நீங்க ஒரு யூனிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா? அப்படின்ற மாதிரிலாம் லாஜிக்கலா கொஸ்டின் கேட்காதீங்க. இது வந்து தியரி. ஸோ தியரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் வச்சு தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்கனாமிக் தியரி உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இந்தியால ஒரு யூனிட் ஆஃப் கிளாத்தை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வி நீட் 90 பீப்புள். அண்ட் அதே மாதிரி வீட்டை வந்து ஒரே ஒரு யூனிட் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வி நீட் 80 பீப்புள். சரியா? இதுதான் வந்து கணக்கு. இத அப்படியே நீங்க தலைகீழ அமெரிக்காக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்கால 100 மக்கள் தேவைப்படுறாங்க. அண்ட் ஒரு வீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 120 மக்கள் தேவைப்படுறாங்க. விச் இஸ் லேபர்ஸ்ப்பா. ஓகே. யூனிட்ஸ் ஆஃப் லேபர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 1 யூனிட் அப்படின்னா, அமெரிக்கால கிளாத்துக்கு 100 லேபர்ஸும், வீட்டுக்கு 120 லேபர்ஸும். இப்ப நம்ம ஒண்ணு யோசிக்கலாம். இந்தியாக்கு தான் 2மே பெனிஃபிட்டடா இருக்கே. இந்தியால வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 90 பேர் இருந்தா போதும். அப்ப அமெரிக்காவை விட 10 ஆளுங்க கம்மியாவே நமக்கு போதும். அண்ட் வீட் அப்படின்னு பார்க்கும்போது 40 பேர் கம்மியாவே நம்மளால ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுதே. ச்சே, அப்ப இந்தியாவுக்கு வந்து 2மே அட்வான்டேஜ் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆக்சுவலா இதை இங்க அப்ளை பண்ணி பாருங்க. இப்போ இந்தியா அப்படின்ற கண்ட்ரி அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் போத் த கூட்ஸ். அந்த போத் கூட்ஸ் தான் என்னது? கிளாத் அண்ட் வீட். இப்ப பார்த்தோம்ல அந்த டேபிள்ல, அதை பார்த்த அந்த கிளாத் அண்ட் வீட். அண்ட் இதுதான் இந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ். ரிகார்டோ சொல்ல வர்றது வந்து வேற கம்பேரிட்டிவ் காஸ்ட். ஆனா ஆடம் ஸ்மித் சொன்னதுதான் அந்த அப்சல்யூட் அட்வான்டேஜ். இப்ப இந்தியால வந்து கம்மி மக்களை வச்சே நம்மளால
ஈஸியா அந்த யூனிட் ஆஃப் கிளாத் அண்ட் வீட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆடம் ஸ்மித் வந்து முடிச்சிருப்பாரு. பட் ரிக்கார்டோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அப்படி என்னதான் வந்து கம்மி ஆளை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாலுமே டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸை வந்து நீ கண்டிப்பா வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ ரிக்கார்டோவோட கணக்குப்படி இப்போ ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்கால 1.2 கிளாத்ஸை வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு யூனிட் ஆஃப் வீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வி நீட் 120 லேபர்ஸ் இல்லையா? 120 லேபர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. அப்போ அந்த ஒரு யூனிட் ஆஃப் வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம 1.2 கிளாத் ப்ரொடியூஸ் பண்ற அந்த லேபரை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் வி கேன் டூ. ஓகே. இது அப்படியே இந்தியாவுக்கு எடுத்துட்டு வாங்க. இந்தியால ஒரு வீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 0.88 கிளாத்தை நம்ம விட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம டேவிட் ரிக்கார்டோ அப்படிங்கிறவரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் என்ன கம்பேர் பண்றாரு அப்படின்னா, நீங்களே வந்து இந்த டொமஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோஸை வந்து பாருங்கப்பா. ஒரு வீட்டுக்கு அமெரிக்கா வந்து 1.2 கிளாத்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் இந்தியாவில் வந்து ஒரு வீட்டுக்கு 0.88 கிளாத்தை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த டயக்ராம். இந்த டயக்ராம் இருந்ததா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து காஸ்ட் இது மார்க். ஸோ அதனால கண்டிப்பா இந்த டயக்ராம படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த டேபிள் அப்படியே டயக்ராமா மாத்திருக்காங்க. இதுல வேற எதுவுமே வந்து கஷ்டமா கிடையாது. ஸோ ரிக்கார்டோவோட தியரி என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி 2 கூட்ஸ்லயுமே அட்வான்டேஜா இருந்தாலுமே கம்பேரிட்டிவ்லி எந்த கூட்ஸுக்கு குறைஞ்ச காஸ்ட் இருக்கோ அந்த கூட்ஸை அது ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்பெஷலைஸ் அப்படின்னா அது திரும்ப திரும்ப நம்ம வந்து எஃபிஷியன்ட்டா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்கார்டோ வந்து சொல்றாங்க. ஸோ மத்த கண்ட்ரி என்ன பண்ணணும்னா, கம்பேரிட்டிவ்லி அவனுக்கு எது சூட்டபிளான கூட்ஸா இருக்கோ அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி அவன் எக்ஸ்போர்ட் பண்ணட்டும். ஸோ இந்த ஸ்பெஷலைசேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் இது 2 மூலியமா 2 நாட்டுக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்மளோட கணக்குப்படி இப்போ லெட்ஸே நம்ம வந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவன் 1.2 கிளாத்ஸை விட்டு கொடுக்குறான். ஆனா இந்தியால நம்ம 0.88 கிளாத்தை மட்டும்தான் விட்டு கொடுக்குறோம். ஸோ தட் இந்தியா வந்து இதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லெட்ஸே இப்போ நம்ம இப்படி திருப்பி போடலாமே. 1 cloth is equal to அப்படின்னு நீங்க திருப்பி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 1 cloth is equal to இப்ப wheat அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா so எஸ். இப்ப wheat அப்படின்னு கணக்கு போட்டா நம்ம அமெரிக்கா எவ்வளவு விட்டு கொடுக்கும்? 0.833 கிளாத்ஸை விட்டு கொடுத்துரும். சரியா? இப்ப 1 கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 1 யூனிட் கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அமெரிக்கா வந்து 0.833 வீட்டை வந்து விட்டு கொடுத்தா போதும். ஏன்னா அந்த லேபரர்ஸ் வந்து நமக்கு தேவைப்பட மாட்டாங்க. இத நம்ம அப்படியே வந்து இப்படியே தலைகீழ இந்தியாவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்தியால 1 கிளாத் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு வீட்ஸை விட்டு கொடுக்கணும் தெரியுமா? 1.125 வீட்டை நம்ம விட்டு கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம கண்ட்ரியோட நிலைமை. இப்ப நம்ம ஒண்ணு என்ன பண்ணலாம், சரி ஓகே வீட்டை வந்து இந்தியா எடுத்துக்கிட்டோம், கிளாத்த வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்கார்டோ சொல்றாரு. யாரு கம்மியா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, யாரு கம்மி காசுல ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, இதுதான் நம்ம ரிக்கார்டோவோட தியரியா வந்து எக்ஸ்பிளைன் பண்றோம். சரியா? சோ ரிக்கார்டோவோட தியரி என்னதுப்பா? கம்பேரிட்டிவ் காஸ்ட் தியரி. யாரு கம்மி காசுல ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுதான் வந்து ரிக்கார்டோவோட தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ யாரு அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம அப்சல்யூட் அட்வான்டேஜ் தியரி. அதுதான் ஆடம் ஸ்மித் கொடுத்திருக்காரு. பட் நிறைய ப்ரொடியூஸ் பண்றது வந்து விஷயம் கிடையாது. ஆனா யாரு கம்பேரிட்டிவ்லி கம்மி காசுல வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம ரிக்கார்டோவோட தியரி. சரி ஓகே. குவார்டர்லி எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு நெருங்கிட்டு இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்க எந்தெந்த கான்செப்ட் எல்லாம் படிக்காம வச்சிருக்கீங்க? எதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த டைப்ல ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவா வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பா எனக்கு வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற நிறைய தியரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களோட ஃபீட்லயே வரும்.